Hi friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான கைமா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி கூடயோ இல்லாட்டி ரொட்டி ரைஸ் கூட ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நாலு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 10 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கலாம். ஒரு 4 இன்ச் சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள். நான் இன்னைக்கு 1.5 கிலோ கைமா எடுத்திருக்கேன். இந்த கொத்துக்கறியை நல்லா நைஸாக கொத்தி வாங்கிக்கோங்க. கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி, ஆப்பிள் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வடசட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 4 துண்டு பட்டையை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியும் ஒரு 15 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் எல்லா மசாலா பொருட்களும் நல்லா வணங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் தீஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். வணக்கி ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம மசாலாலாம். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த 3 ஆப்பிள் தக்காளியை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வணக்கி வச்சுருக்கிற அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த வெங்காயம் தக்காளி வணங்குற அந்த பாத்திரத்திலேயே நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணங்கட்டும். நம்ம தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வணங்கி வரட்டும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த கைமாவை சேர்த்துக்கலாம். இந்த கொத்துக்கறியை சேர்த்து அந்த மசாலா கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கைமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கப் அளவுக்கு அந்த கொத்துக்கறிக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, இந்த கொத்துக்கறியே தண்ணி விடும். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலேயே உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா மட்டன் வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம மட்டன் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா தண்ணி விட்டுருக்கு. பாருங்கள், நம்ம மட்டன் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி நல்லா திக்காகட்டும் நம்ம கிரேவி. அதுக்குள்ளே ஒரு 1/2 தேங்காயை திருவி இந்த மாதிரி பூவை எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம கைமா கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம திருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி கூடயோ ரொட்டி கூடயோ இல்லாட்டி ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கைமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.